மழைக்காலம் நெருங்கிவிட்டால் ஏசியை பயன்படுத்துவதை தவிர்த்து விடுவோம். குறைந்தபட்சம் 3 to 4 மாதங்கள் கழித்து மீண்டும் ஏசியை பயன்படுத்தும் பொழுது அதை சர்வீஸ் செய்து அதில் உள்ள எல்லா பாகங்களும் சரியாக வேலை செய்யுதா என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட பிறகு அதை இயக்க ஆரம்பித்தால் கரண்ட் பில் எகிறுவதை தவிர்க்கலாம் என சொல்கிறாங்க வல்லுநர்கள். புதிதாக ஏசியை பொருத்துபவர்கள் அதுக்கு சரியான ஆட்களை தேர்வு செய்து பொருத்தி அதை முடித்த பிறகு அதை சரியாக பொருத்தி இருக்காங்களா என்பதை கண்காணித்த பிறகு அவங்கள அனுப்புவது நல்லது. ஏசி இருக்கிறது என்பதற்காக எப்போதுமே அதில் அமர்ந்திருப்பது, படுத்திருப்பது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது என சொல்கிறாங்க. அதுபோல் பகல் முழுவதும் நீங்கள் ஏசியை போடுவதை தவிர்த்து விட்டு ஜன்னல் கதவுகளை திறந்து வைத்து இயற்கையான காற்றையும் சுவாசிக்கலாம் எனவும் சொல்கிறாங்க. அவ்வப்போது நம்ம உடல் வியர்ப்பதும் மிகவும் அவசியம் எனவும் சொல்கிறாங்க. இதனால் உடலிருந்து தேவையற்ற நச்சுக்கள் வெளியேறுவது தடைபடாமல் இருக்கும் என சொல்கிறாங்க. சருமம் பொலிவாக இருக்கும், அதனால் சரும பிரச்சனைகள் வருவதும் தவிர்க்கப்படுமாம். ஏசி அதிக வெப்பமாக இருக்கிறது என கூறி மிக குறைந்த அளவு செல்சியஸில் வைப்பதையும் தவிர்க்க வேண்டுமாம். இதுபோல் குறைந்த அளவு செல்சியஸில் வைத்து குளிர்கிறது என போர்த்தி கொண்டு படுப்பவர்களும் இருக்காங்க. இது அவசியமற்றது என சொல்கிறாங்க. வீட்டிற்கு வரும் விருந்தினர்கள், குழந்தைகள் இதை பொழுதுபோக்காக செய்வாங்க. அவங்களுக்கு ஏசியை எப்படி பயன்படுத்துவது என்பதை சொல்லி தந்து விடுவது நல்லது எனவும் சொல்கிறாங்க. ஏசியை 24 அல்லது 25 டிகிரி செல்சியஸில் வைத்தா சரியா இருக்கும். குளிர்ந்த உடனே நிறுத்தி விடுவதும் நல்லது. குளிரை பொறுத்து கொண்டு ஏசியில் நீண்ட நேரம் தூங்கும் பொழுது நம்ம உடலோட வெப்ப சமநிலை கெட்டு இதனால் உடலின் சில பகுதிகளுக்கு போதுமான இரத்தம் கிடைக்காம போவதோட மூட்டுவலி போன்ற பல பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக மூட்டுவலி உள்ளவங்களுக்கு இதில் மேலும் அதிகமான வலியை ஏற்படுத்தும். இது அனுபவத்தில் உணரலாம். சில நேரங்களில் நாசி வறண்டு போகும். அதனால் பகல் பொழுதுல ஏசி போடுவதை தவிர்த்து விட்டு இரவில் தேவையான அளவு மட்டும் உபயோகித்தா உடல்நிலையும் மேம்படும், ஆரோக்கிய கேடும் வராது.